திண்டுக்கலை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்ற பெருந்தொகை செலவிடப்படுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம். இந்துக்கள் வழிபட முடியறதில்லை. ஏதாவது தெய்வம் ஏற்றோம்னா கூட அந்த கோவிலுக்கு முன்னாடி தெய்வம் ஏற்ற முடியல. எப்படி திருப்பரங்குன்றத்தில் தெய்வம் ஏற்ற முடியலையோ கோர்ட்டு சொல்லியும் கூட அது மாதிரி இந்த கிராமங்களில் தெய்வம் ஏற்ற முடியல, சரியாக வழிபட முடியறதில்ல. அங்கே ஒரு பெரிய சதி தான் நடக்குது. எப்படியா இந்த இந்துக்கள்லாம் வெளியே தாட்டணும், கொஞ்சம் இருக்கவங்கள மதம் மாற்றணும், அப்படி ஒரு கடுமையான முயற்சி நடக்குது. அதுக்காக பெரிய நிதி வந்திருக்குதுன்னு பரவலாக பேசிக்கிறாங்க. அதனால் இந்த அரசாங்கமும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இந்துக்களை தான் அடக்கிறதுக்கு பார்க்குறாங்க, நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு காவல்துறை தடை விதிக்க ஒழிய கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவங்க ரொம்ப சௌகரியமாக நடமாடிட்டு இருக்காங்க. எப்படியாவது மதம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இந்துக்களை துன்புறுத்திட்டு இருக்காங்க. இதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. பெருமகள்பட்டியில் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் நிலம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு 22 சென்ட் நிலம் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு 11 சென்ட் ஹிந்துக்களும் கொடுத்துருக்காங்க. அந்த 22 சென்ட்லேயும் மிக பிரமாண்டமாக சர்ச் கட்டியிருக்காங்க. அதுவோ பக்கத்தில் இருக்கக்கூடிய புறம்போக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 11 சென்ட் ஹிந்துக்களுக்கு இருக்கக்கூடியதில் எந்த கோவிலும் கட்ட முடியல. இன்றைக்கும் கூட அதுக்கு அது ஏதாவது பண்ணோன்னா கூட அங்கே இடைஞ்சல் இருக்குது. அவங்க போய் எதுவுமே பண்ண முடியல. இது காவல்துறை புகார் பண்ணியிருக்கிறோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இந்துக்கள் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு நிலத்தையெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.